Hi friends, Assalamu alaikum. Welcome to Farah Foods and Vlogs. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரம்ஜான் ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஜவ்வரிசியில் செய்கிற ட்ரிங்க் இது. நாங்கள் உருதுவில் சாபுதானா ஷர்பத்னு சொல்லுவோம். சூப்பர் ஈஸி அண்ட் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இஃப்தாரில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கூலாக சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அமேசிங் அண்ட் யூனிக் ரெசிபிஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாஸ்பேனில் 4 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்க்கணும். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். இது ஒரு 15 to 17 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம வடிகட்டலாம். வடிகட்டிட்டு அது மேலே நார்மல் வாட்டர் கொஞ்சம் போட்டிங்கன்னா அதோட குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நாங்கள் ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு மவுலில் போடணும். எந்த பவுலில் நீங்கள் ஜெல்லி செட் பண்ணணும்னு நினைப்பீங்களோ அதில் போட்டுட்டு ஜெல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து ஸ்ட்ராபெரி ஜெல்லி தான் யூஸ் பண்ணேன். இந்த பிராண்டில் ஒரு தனியாக சாச்செட் வரும், அதுவும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாமே தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம் செட் ஆகிறதுக்காக. நீங்கள் இந்த பேக்கேஜ் மேலே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்து கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஷர்பத் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். நான் 1 லிட்டர் மில்க் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான். நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டு கூல் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ரூ அஃப்ஸா ஆட் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா ரோஸ் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சப்ஜா விதையை ஊற வச்சுருந்தேன். அதுவும் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஜவ்வரிசி சேர்க்கலாம். இதுவும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் போடணும். நீங்கள் உங்கள் விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி அண்ட் பிஸ்தா எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஷர்பத்தில் போட்டுக்கணும். கொஞ்சமாக நான் கார்னிஷிங்காக வச்சுட்டேன். இப்போது இந்த ட்ரிங்க்கை நம்ம 2 to 3 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கலாம், நல்லா சில் ஆகிற வரைக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜெல்லியும் செட் ஆகிடுச்சு. இதுக்கு சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஷர்பத் நல்லா கூல் ஆகிடுச்சு. அட் லாஸ்ட் இதில் நம்ம ஜெல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட். சூப்பரான சில் அண்ட் ரிஃப்ரெஷிங்கான நம்ம ஜவ்வரிசி ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு யூனிக் ஷர்பத்னு சொல்லலாம். ஏன்னா இதில் போட்ட ஜெல்லி ப்ளஸ் ஜவ்வரிசினால ஒரு யூனிக் டேஸ்ட் வரும் இந்த ட்ரிங்க்கில். அண்ட் சப்ஜா விதை அண்ட் ஜவ்வரிசி ரொம்பவே குளிர்ச்சியான பொருள். ஸோ ரமதானில் நோம்பில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி சாபுதானா ஷர்பத் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் மறக்காமல் போடுங்க. அண்ட் அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. இன்ஷால்லா இன்னொரு அமேசிங் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் டேக் கேர், பை பாய்.